வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக அமைதியான ஒரு ஆழமான தவத்தை, சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். மிக அழகாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பகிரதி அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். அருள்நிதி பகிரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் மனவளம் வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருக்கும் இருபால்மை அன்பர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்று நம்ம பார்க்க இருக்கும் சிந்தனையின் தலைப்பு கடும் பற்றின்மை. ஏங்க கடும் பற்றின்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க? கடும் பற்றோட இருந்தா என்ன ஆகும்? அதை பற்றி தாங்க இங்க நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க இருக்கோம். நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இன்பம் துன்பம் இரண்டையுமே அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ருசியாக ஒரு சுட சுட ஒரு அல்வாவை கூட சாப்பிடுறோம். அது ஒரு கப்பு சாப்பிடுறோம், 2 கப்பு சாப்பிடுறோம், 3வது கப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஐயோ போதுண்டா சாமி, இனிமே சாப்பிட்டா வாந்தியே வந்துடும் என்று சொல்றோம் இல்லையா? இப்போ இங்க இன்பம் துன்பமாக மாறுது அப்படின்னா, இன்பம் அனுபவிக்க அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது? அங்க துன்பமாகத்தானே ஆகுது. அது கசந்து போயிடுது இல்லைங்களா? இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் பொருத்தமில்லாத நிலைதான் இன்பத்தின் மறுபெயர் துன்பமாக மாறுது. அப்ப தொடர்ந்து நாம இன்பத்தை நாட வேண்டும்னா அந்த இன்பத்தின் அளவு முறை தெரிந்து கொண்டா சிக்கலே கிடையாது இல்லைங்களா? அப்போ அளவோடு முறையோடு இருக்கின்ற இந்த இன்பத்திற்கு உறவு துறவு என்று 2 வார்த்தைகள் இருக்கு. நமக்கு வேண்டிய பொருட்களோடும் வேண்டிய மக்களோடும் வேண்டிய செயல்களோடும் தொடர்பு கொண்டத ஆகதான் வேண்டியா இருக்கு இல்லைங்களா? அப்ப இங்க விலையும் நிக்க முடியறது இல்ல. ஆனா அதே நாம அளவறிந்து அந்த தொடர்பை வரையறுத்து கொள்ள முடியும். அப்ப தொடர்பு கொள்வதுதான் பற்று. பற்றற்று இருப்பது தான் உறவு கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவை வரையறுத்து கொள்வது தாங்க பற்றற்ற நிலை, துறவு என்று சொல்வாங்க மகரிஷி ஐயா. பற்றற்ற நிலை என்றால் என்னன்னா, ஆஹ் ஒரு விஷயத்துல ஈடுபாடு இல்லாமல் இருப்பதல்ல. நீங்கள் ஆழமான ஈடுபாட்டுடன் இருக்கும்போது சிக்கி போகாமல் இருத்தலே பற்றற்ற நிலை சொல்லுவாங்க. பகவத்கீதையில கூட சொல்றாங்க ஸ்ரீகிருஷ்ண பகவான், விடாமுயற்சியும் பற்றறுத்தலுமே மன அடக்கத்துக்கு ஒரே வழி என்று கூறுகிறார் கிருஷ்ண பகவான். இப்போ இந்த உலகத்துல ஆஹ் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல துன்பத்திற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, புத்தர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாங்கங்க, ஆசைதான் எல்லா துன்பத்திற்கும் காரணம்னு. அதனாலதான் ஆசைப்படுவதை விடுங்க என்று சொல்றாரு. ஞானியிடம் போய் கேட்டா, நீங்க எப்படி இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு என்று கேட்டா, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை என்கிறார். ஏதாவது எதிர்பார்த்தல் தானே ஐயையோ இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு நமக்கு தோணும். அப்ப எந்த பற்றுக்களுமே என்ற ஆசை விடாது சுலபமா என்று கேட்டால், ஆசைவை படுறதே சுலபமா என்று கேட்டால், இதற்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆசையே அருமீன்கள், ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் என்று சொல்றாங்க. சுவாமிஜி சொல்றாங்க, எதிர்பார்த்தல் எப்போதுமே ஏமாற்றத்தான் விளைவிக்கும் என்று சொல்றாங்க. அப்ப இத ஆசை அருமீன்களுக்கு அது என்ன பொருள்னா, நம்ம கடவுளோட அடைய வேண்டும்னா கூட உங்களுக்கு ஆசை இருந்தால் அதை கூட விட்டுடுங்க என்று சொல்றாங்க. இப்போ நமக்கு எதையாவது விடுறதா இருந்தா
பற்றுக்களை விடுறதா இருந்தால் எப்படி விடலாம்? எளிமையான ஒரு கதைய பார்க்கலாம். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இப்ப ஒரு மரத்துல ஒரு குரங்கு ஏறுதுங்க. அப்ப அதே இன்னொரு மரத்துல மனுஷனும் ஏறுறான். அப்ப இப்போ மனுஷன் ஒரு கொப்புல இருந்து இன்னொரு கொப்புக்கு எப்படி போவாங்க? குரங்கு எப்படி போவான்னு பார்க்கலாமா? நமக்கு ஒரு கொப்புல இருந்து குரங்கு ஏறுதுன்னா, இங்க இருந்து அங்க போணும்னா என்ன செய்யும்? நம்ம நம்ம என்ன செய்வோம்? அந்த குரங்கு என்ன செய்யும்னா, பளிச்சுன்னு ஒரு தாண்டிரும் இல்லைங்களா? அப்போ தாண்டிரும். அப்ப இத அது நம்ம என்ன செய்வோம்? அத பிடிக்கணுமா? இந்த கொப்ப விட்டுட்டு அத பிடிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த கொப்பு தாங்கிக்கிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய கேள்விகளோட இது பண்ணிட்டு, அப்புறம் என்ன செய்வோம்? ஆ நம்ம இந்த கொப்பையும் பிடிச்சுக்கிட்டு, அந்த கொப்பையும் பிடிச்சுக்கிட்டு தான் அந்த மரத்துல நம்ம தாவுவோம் இல்லைங்களா? அப்ப குரங்கு என்ன செய்யுது? ஒண்ண விட்டுட்டு இன்னொன்னு பிடிச்சுக்கிறது கொப்ப. அது குரங்குக்கு இயல்பானது இல்லையா? அப்போ மனிதன் பாருங்களேன், இதையும் பிடிச்சுக்கிட்டு, அதையும் பிடிச்சுக்கிறான். அதுதாங்க. அப்போ நம்ம ஆ என்ன செய்றோம்? இந்த இது பிடிச்சிட்டு தான் நம்ம அந்த கொப்ப பிடிச்சுக்கிட்டு, அந்த கொப்பையும் பிடிச்சுக்கிறதுனால தான், அப்போ இதையும் விடுறது மனசுறது நம்மளுக்கு இருக்கிறதில்ல. அதையும் நம்ம புடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அத விடுறோம். ஒண்ண புடிச்சுட்டு விடுற நம்மளுடைய அந்த குணம், பற்றி விடுகிற குணம் தாங்க. அதான் நம்முடைய குணம். அப்ப விட்டு பற்றுகிற குணம் தான் நமக்கு. விட்டு பற்றுகிற குணம் தான் குரங்குகளோட குணம். நம்ம வந்து பற்றிட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு. "பற்றுக என்று" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "ஒன்றை பற்றினால் தான் இன்னொன்றை விட முடியும்" என்று சொல்றாங்க. எப்படி பார்த்தோம்னா, "பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றையும் பற்றுக பற்றுக விடற்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு 6 தடவைக்கு மேலயும் இந்த இதுல பாருங்களேன் பற்று பற்றுன்னு வருது. சொல் வருது இல்லையா? இதற்கு என்ன அர்த்தம்ன்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆசைகள் பற்றுக்கள்லாம் பற்றின பற்றுனா அந்த எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்று சொன்னா, அதற்கு ஒரு பற்றை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டுமாம். அது என்ன பற்றுனா, இறைவனோட திருவடியை நாம் பற்றிக் கொண்டால் தான், மற்ற பற்றுக்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு நம்ம ஒரு நம்ம கை விரல்கள் இருக்குல்லங்க, அத 5யும் நிமித்தி இப்படி வச்சோம்னா, விரிச்சு வச்சோம்னா, அப்ப அந்த என்ன ஆகுது? அந்த கை விரலே நமக்கு சாட்சியா நிக்குது இல்லைங்களா? நம்மளோட கட்டை விரல் என்ன இருக்கு? நம்ம கட்டை விரல் வந்து இறைவனா இறைவன். ஆள்காட்டி விரல் வந்து உயிர். மற்ற 3 விரல்களும் என்னங்க? ஆணவம், கண்மை, மாயை. இந்த 3 விரல்களும் சேர்ந்து தாங்க எப்பயுமே இருக்குது. அப்போ இந்த 3 விரல்களிலிருந்து இந்த உயிர் என்ற ஆள்காட்டி விரல் பிரிந்து மெதுவாக கட்டை விரலை தொடுறப்போ, இறைவனுடைய சேர்ந்து விட்டால், இது பக்குவப்பட்டு விடுமாம். இதுதாங்க நம்ம சுவாமிஜி கொடுத்த சின்முத்திரை என்ற பெயர். தெய்வங்களுக்கெல்லாம் இந்த சின்முத்திரையில் தான் காட்சி அளிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். நெறைய இதுல பார்த்திருப்போம் கோவில்ல. அப்போ இந்த உயிர் பார்த்தோம்னா, இறைவனோட சேர வேண்டும்னா, இறைவன் மீது பற்றிக் கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க. ஒன்றைய பற்றிக் கொண்டால் மட்டும் தான், ஏனைய பற்றுக்கள் நம்மளை விட்டு போயிடுமாம். இன்பமும், அமைதியும் மனதிற்குள்ளிருந்து தானங்க வர வேண்டும் என்பதை அறியாதோர் எங்கெல்லாம் அதை தேடி தேடி துன்பு துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மளையே துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. பற்றுக்கும், கடும் பற்றின்மைக்கும் ஒரு உதாரணமா பார்த்தோம்னா, இந்த கதைய நம்ம பார்ப்போங்க. முதல்ல ஒரு பற்றுக்கு பார்ப்போம். பற்றுக்கு இப்ப ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அம்மா நம்ம பார்க்குக்கு போறாங்கங்க. அவங்க ஒரு பக்கமா உட்கார்ந்திருக்காங்க, குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு. அந்த குழந்தையும் நல்லா மகிழ்ச்சியா மற்ற பிள்ளைங்களோட ஓடி ஆடி விளையாடுது. அந்த பிள்ளைங்க ஏறி விளையாடுற மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல பார்க்ல. அந்த இதுலலாம் ஏறி ஜம்ப் பண்ணி விளையாடுறப்போ, அப்போ என்ன செய்யுது? கீழ விழுந்து அடிபட்டுருது. அப்ப அந்த குழந்தை விழுந்து கீழ அடிபட்டத பார்த்துட்டு, அவங்க அம்மா உட்கார்ந்திருந்தவங்க எழுந்து ஓடி வர்றாங்க. அந்த பையன் கால்ல அடிபட்டதுமே என்ன ஆயிருது? ரத்தம் வந்து அந்த அம்மா பார்த்ததுமே, அந்த அம்மாக்கு அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப ஒரே நேரத்துல பாருங்களேன், அந்த அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப இப்படி இருந்தா என்ன ஆகும்? அந்த பையனுக்கும் அடிபட்டிருக்கு. அந்த அம்மா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்கலாம் சுற்றி இருப்பவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது? இந்த அம்மாவ தூக்கிட்டு போகணும். அந்த குழந்தையும் தூக்கிட்டு போகணும். அவங்களுக்கெல்லாம் இவங்க யாருன்னு கூட தெரியாது. அவங்கலாம் பற்றற்ற நிலையில தானே இருப்பாங்க.
இந்த அம்மா ரொம்ப பற்றா குழந்தை மேல அதிக பற்றா இருக்கிறதுனால தான், அந்த அந்த குழந்தை உடம்புல ரத்தத்த பார்க்கவும் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லங்க. இன்னமும் பிள்ளைகள நம்ம ஊசி போடுற இடத்துல கூட்டிட்டு போறப்போ, குழந்தைகள காது குத்துறப்போ, சிலரால தாங்கிக் கொள்ளவே முடியறதில்ல. அங்க குத்துறப்ப நமக்கு ரொம்ப அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும். பார்க்கவே முடியாது. இப்படியெல்லாம் இருந்ததால தானங்க இப்படியெல்லாம் இருந்தா என்ன ஆகும்ன்னு சொல்றாங்கன்னா, நம்முடைய கடமைகள்லாம் கூட அந்த இடத்துல சரியாக செய்ய முடியாமல் போய்விடுறது இல்லையா? அத தவிர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பற்றற்ற வாழ்க்கை சந்நியாசம் என்று நெறைய பேரு நெனச்சுக்கிடுறாங்க இல்லைங்களா? அது தவறு என்று மெஞ்ஞானத்தில் வந்து தானங்க நம்மளும் உணர்ந்து கொண்டிருக்கோம். இப்போ ஆ என்ன சொல்றாங்கன்னா, நானே பார்க்கணும். பிள்ளைங்கள பசிக்கு முன்ன என்ன செய்ற பசிக்கு முன்னே சாப்பிடு, சாப்பிடு என நான் வற்புறுத்தி கொண்டு அந்த சாப்பாட குடுக்குறப்போ முதல்ல, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, "பசித்தால் தானமே சாப்பிடுவோம். நீங்க ஏம்மா இப்படி வற்புறுத்துறீங்கன்னு" சொல்லி கோவப்படுவாங்க. என்று கோவிச்சுக் கொள்வாங்க நம்ம கூட. அப்போ இப்படி இப்படித்தான் நானுமே இருந்தேன் முதல்ல. ஆனா இப்போ என்ன புரியுது இல்லைங்களா நமக்கு? பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துறது அது தவறில்ல. அன்பு வேற மாரி அன்பு வேற, பற்று வேறன்னு சொல்றாங்க. நம்ம 800 கோடி பேர் மேலயும் அன்ப வைக்க முடியும், செலுத்த முடியும். அப்ப ஒருத்தர் மேல கடும் பற்று வைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நாம கூட அத அப்படித்தானங்க நம்ம நெறைய இடத்துல இருந்தோம். இப்போ ஆனா இருக்கு. ஏன்னா இத என்ன சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன நம்மளுக்கு வழி கிடைக்குதுன்னா, இது தப்புன்னு சொல்றாங்க. நம்ம சுவாமிஜி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, "நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இரு. உற்று உற்று பார்த்திடு. உன்னை உலகைப் பின் கற்றபடி நட கருத்து விழிப்புடன்" சுவாமிஜி சொல்றாங்க. பற்றற்று வாழும் பழக்கம் உண்டாயிடும் இல்லைங்களா? நம்ம என்ன செய்றோம்? நம்ம இந்த இதுல பற்றற்று இருக்கிறதுக்கு முதல்ல எப்படி இருந்தோம்? இப்ப எப்படி இருக்கோம்? நம்ம தவம் ஏற்றி வந்த பின்பு தானங்க இந்த உண்மை கூட நமக்கு விளங்குது. இதைத்தானே சுவாமிஜி சொல்றாங்க, "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு" என்பார்கள். இல்லைங்களா? தாமரை இலையில தண்ணி ஒட்டி இருக்கும். ஆனா ஒட்டாதது போல இருக்கும். அப்படி இல்லைங்களா? அந்த நிலையில நம்ம எப்போதுமே இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பற்றுக்கு பார்த்தோம். இப்ப கடும் பற்றின்மைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னொரு விஷயத்த. ஒரு பொறியியல் மேதைங்க. அவர் பேர் டாக்டர் விக்னேஸ்வர ஐயா என்று ஒருத்தவங்க இருந்தாங்க. இவருக்கு பாரத ரத்னா விருதெல்லாம் வழங்கப்பட்டதாம். அவர் என்ன செய்வாங்களாம், வேலையில ரொம்ப கரெக்ட்டா இதுல இருப்பாங்களாம். சொந்த வேலை என்பதற்காக ஆ ஒ உ சொந்த வேலை கரெக்ட்டா செய்றதுல அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவரா இவர். இவர் என்ன செய்தார்ன்னா, ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூருக்கு போயிருந்தாங்களாம். அப்ப ஹாசன் என்ற ஊருக்கு பக்கத்திலே ஒரு பயண மாளிகையில அங்க போயி ராத்திரிக்கு தங்கிட்டாங்களாம். அப்ப அங்கேயே தங்கிட்டு விடிந்ததும் ஊருக்கு கிளம்புவதாக முடிவு செய்தாங்களாம். அப்போ ராத்திரிக்கு தூங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சாம். அப்ப ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தாங்களாம். அப்ப அரசாங்க ஃபைல்கள்லாம் நெறைய இருந்ததாம். அதையெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து படித்து பார்த்தாங்களாம். பரிசீலனை செஞ்சு அதெல்லாம் சரி பண்ணி வைத்தாங்களாம். அப்ப அத வேண்டியது இடத்துல எழுதி எல்லாம் வச்சு கையெழுத்தும் போட்டு வச்சுட்டாங்களாம். அப்ப ஒரு வழியா அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டதாம். அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? என்ன பண்ணினாங்களாம், தன்னுடைய சூட்கேஸ்ல திறந்து 2 மெழுகுவர்த்திய எடுத்து கொளுத்தி வச்சாங்களாம். அப்ப அந்த பயண மாளிகையில அதுவரைக்கும் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்கை எல்லாம் அணைச்சுட்டாங்களாம். அதற்கு பிறகு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல தான் அந்த புத்தகங்கள மெதுவா படிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப என்ன செஞ்சாங்களாம், அந்த பயண மாளிகையில பணியாளரா வேலை செய்துட்டு இருந்தவரு, அத பார்த்துட்டு ஓடி மறுபடியும் மின் விளக்க போடுவதற்காக அந்த பணியாளர் போறாராம். அப்ப அதற்கு அந்த விக்னேஸ்வர ஐயா என்ன சொல்றாங்கன்னா, அத பார்த்துட்டு, "மின் விளக்க போட வேண்டாம், போட வேண்டாம்" என்று சொல்லிட்டாங்களாம். இதுவரைக்கும் நான் அரசாங்க அலுவலக வேலைய கவனிச்சுட்டு இருந்தேன். அதனால மின் விளக்கு எரிஞ்சது. அ அதனால சரி, அந்த வேலைக்கு சரியா இருந்தது அது. இப்ப என் புத்தகத்த நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இது என்னோட சொந்த வேலை. இங்க இருக்கிற மின் விளக்கு அதற்காக ஏன் எரியணும்? அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த கூட இருந்த பணியாளர் திகைத்து போயி பார்த்தாராம்.
எப்பா இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு. விக்னேஸ்வர் ஐயா அப்படி செய்து ஒரு நேர்மையானவராக என்று இந்த உலகத்துக்கு நிரூபிப்பதாகறக்காக இது செய்யலங்க. தான் அப்படி நடந்து காட்டினா, தன்னோட சுற்றி இருப்பவர்களும், அதை கேள்விப்பட்டவர்களும், பொது வாழ்க்கையில, அரசு பணியில வேலை செய்பவர்களும் நேர்மைய கடைபிடிச்சு பிடிக்க முயற்சி செய்யலாமே என்பதற்காகத்தான் இத செய்வாங்களாம். எந்த பொருளோடும், நபரோடும் கடும் பற்றுமையானதால இந்த விக்னேஸ்வர் ஐயா இருந்ததுனால தான் அவருக்கு பாரத ரத்னா விருது கூட கிடைத்தது இல்லைங்களா? இது போலதாங்க இன்னும் பல மகான்களும், தலைவர்களும் வாழ்ந்த நாடு தானங்க நம் நாடு. நம்மோட நம் கடன்பற்றில்லாமல் நிலையில் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனம் அப்படி ஆகும் நிலையில உலகம் நம் காலடியில இருக்குமாங்க. இந்த பொன், பொருள் எல்லாம் துச்சம் தாங்க, குப்பைன்னு சொல்லுவாங்களாம். அது இல்லாதது போலதான் எத்தனையோ ஓ இத நினைச்சிட்டு இருப்பாங்களாம். அப்ப என்ன செய்வாங்க, அவங்க பற்றற்ற நிலையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தருக்கு ஒண்ணுமே வேணான்னு சொல்லி ஒரு 1,00,00,000 கால்ல கொண்டுட்டு வந்து வச்சா, அவங்களுக்கு அந்த இது கால் துச்சமா நெனச்சா, அவங்களுக்கு என்னங்க அவங்க காலடியில அப்போ ஒண்ணும் போட்டு அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா, அவங்க பற்றற்ற நிலையில தானே இருக்காங்க. ஆனா, அந்த நிலைக்கு நம்ம உயரணும்னா என்ன செய்யணும்? அப்போ ஆ ஆசைப்படணும்னா, இல்ல பொன், பொருள் ஆசைப்படணுமா? இதுல எதுக்குங்க அந்த உயர்ந்த நிலை? அப்படின்னு சொல்றாங்க. கடன் பற்றின்மை தாங்க அந்த உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்க. இ ஏமாற்றமற்ற உயர்ந்த நிலைன்னு சொல்றாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன்னா, பற்றற்றவன். அவனை நம்ம பிடிக்கணும்னா, நம்ம பற்றற்றவனாக மாற வேண்டும் இல்லையா? நம்மிடம் எந்த பற்றும் இல்லாமல் இருந்தால் தானங்க, பற்றற்றவனை நாம பற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்றாங்க, "பற்றற்றான் பற்றினையில் பற்றிடல் வேண்டும். அது பற்று அற்றானையில் அழியாது" அப்படின்னு சொல்றாங்க. பற்றற்றவனை பிடிக்கணும்னா, உன்னுடைய அ அகப்பற்றை அற்று போகணும்னு சொல்றாங்க. ஆசைகள் இல்லாமல் ஆகணும். அப்போ நம்முடைய மனம் மாற வேண்டுமாயின், எல்லா பற்றையும் தள்ளி வைக்க வேண்டும் சொல்றாங்க. அப்படி இருந்தால் தானே இறைவனை பற்ற முடியும். இறைவன் எங்கு இருக்கிறான்? நமக்குள்ள உயிராக இருக்கிறான் இல்லைங்களா? அதை பற்றினால் போதுங்க. மனிதனாக பிறந்து அதற்காகத்தானே நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்து, அதனுடைய ஆற்றலை பெருக்கி, பேரொளியான இறைவனோடு ஐக்கியமாவது தாங்க தவம் என்று சொல்றாங்க வள்ளல் மகான். தன்னை அறியாதவரை மனதிற்கு அமைதி இல்லை. ஏனெனில் இந்த பிறவி எடுத்ததின் நோக்கமே தன்னை அறிவதற்காக தான் எடுக்கப்பட்டது என்றுதான் சொல்றாங்க. தன்னை அறிய தத்துவ விளக்கங்கள் உதவியாகத்தான் இருக்கும். ஆனால் தன் மூலத்தை தானே எட்டி உள்ளுணர்வாக அகக்காட்சியாக அறிய யோகமே துணை செய்யும் நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. அந்த யோகத்தை இக்காலத்திற்கேற்ப எளிமைப்படுத்த பெற்றதே எளிய முறை குண்டலினி யோக எனும் மனவளக்கலையானது. இந்த மனவளக்கலையானது நம் மகரிஷி உலக மக்களுக்கு கொண்டு செல்ல அரும்பாடுபட்ட மகானவர். எத்தனையோ பொன், பொருள் அவங்களுக்கு அளித்த போதிலும் கூட, அவங்க என்ன செஞ்சாங்க, அ அந்த இதுலலாம் அவங்க பற்று இல்லாம இருந்ததுனால தான், அந்த இத அவங்க ஏத்துக்கிற மறுத்துட்டாங்க சுவாமிஜி. அவங்களுக்கு ஒரே நோக்கம், உலக அமைதி, உலக சமாதானம். அது ஒண்ணுதான் அவருக்கு இங்க நோக்கமா இருந்தது. நீ தயாராக இருந்தால் தானங்க உடலற்ற குரு கூட உனக்கு உதவ முடியும்னு சொல்றாங்க. நீ தயாராக இல்லையெனில், உன் முன் இருக்கும் குரு கூட உனக்கு உதவ முடியாதுன்னு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல ஒரு சில குருமார்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கோம். பணத்துக்காகவும், புகழுக்காகவும் தன்னை உயர்த்தி பேசி பெருமைப்படுத்தி கொள்றாங்க இல்லைங்களா? போஸ்டர்லாம் அடிச்சு தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்றாங்க. நம்ம பார்க்கத்தான் செய்றோம் டெய்லி. அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம கடவுள கூட கும்பிட கோயிலுக்கு கடவுள்ட்ட போறோம். எத்தனையோ வேண்டுதல செலுத்தி நம்ம பணம், நகை, பொன், பொருள் எல்லாம் செலுத்திவிட்டு வரதான் செய்றோம். ஆனால், அங்க இப்போ சமீபத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். திருப்பதி தேவஸ்தானத்துல 16 அறங்காவலர் வீட்ல சோதனை போட்டபோது, ஒவ்வொருவரின் வீட்லயும் எத்தனையோ தங்கம், வைரம் போன்ற பொன் பொருள்லாம் பிடிச்சிருக்காங்க. 250 கிலோ ஆ 250 கோடி ரொக்கம், 128 கிலோ தங்கம்,
77 கோடி பொன் பொருள்லாம் இப்படி நெறைய பற்றி இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் அறங்காவலர் வீட்லயும் இவ்வளோ இருந்ததுன்னா, அப்ப அத்தன பேர் வீட்ல எவ்வளோ இருந்திருக்கும்? பார்த்திருக்கீங்களா? அப்ப நம்ம போய் அங்க தான் போய் செலுத்துறோம் எல்லாத்தையுமே இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பார்த்து அ இது ஏன் இது இப்படி இன்னும் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இது கடும் பற்றினாலதானங்க இது நடந்து கொண்டே இருக்கு. அதேபோல இப்ப ஆஞ்சநேயர் கோயில்ல கூட சமீபத்துல ஒரு இது காமிச்சாங்க. அ கோயில் நகைய சரிபார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறப்போ, அப்போ என்ன செய்றாங்க, அப்படி அங்க ஆட்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கையில இருந்து பின்னாடி திருட்டுத்தனமா இன்னொருத்தர் பின்னாடி எடுத்து எடுத்து திருடி குடுக்குறாங்க. அவங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லிட்டு. அப்ப பாருங்களேன், நம்ம கண் முன்ன இப்ப ஃபோன் இருப்பதனால எல்லாருக்கும் இந்த செய்தி பரவிடுது. போட்டு காமிச்சுடுறாங்க. முதல்லலாம் அப்படி இல்லையே! வெட்ட வெளிச்சம் ஆயிருது ஃபோன் இருக்கிறதுனால அதுல எடுத்து காமிச்சுடுறாங்க. இது எல்லாமே என்னங்க மூல காரணம் பார்த்தோம்னா, கடும் பற்று தானங்க. வேற என்னங்க? மக்களிடம் விழிப்பு நிலை இல்லை என்றால் இது நடந்து கொண்டே தான் இருக்கும். பட்டினத்தார் அவர்கள் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய அவர் செல்வந்தராக இருந்தாரு. தன் மகனால தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. பற்றுதன்ற நிலைக்கு வந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? "காதற்ற ஊசியும் வாராது காண் கடைவழிக்கே" அப்படின்னு சொல்றாரு. பொருள், உலகியல், ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது. ஒருவன் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாரும் உடன் வர மாட்டார்கள் என்று. மேலும் அவன் தேடித் தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன், பொருள், வீடு, மனை முதலிய எதுவும் உடன் வராது. ஏன் சிறு காதருந்த ஊசி கூட அவனின் கடைசி பயணத்தின் போது உடன் வராது. அவன் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவுகள் மட்டுமே அவனுடன் வரும். ஆமாங்க. நம்ம ஒரு பாடல்ல கூட கேட்டிருப்போம் இல்லைங்களா? "வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ?" அப்போ நம்ம கடைசியில கொண்டு போக போறது ஒண்ணுமே இல்லங்க. அப்போ இங்க எப்படி நம்ம வாழணும்? எதற்கு வந்தோம்? அதை நம்ம அறிந்து, அதன்படி நம்ம குருமகான் வழியில் அவர் எப்படி வாழ்ந்தாரு? அந்த வழியில நம்மளும் கடும்பற்றின்மையோடு இருந்து வாழ்ந்து தான் பார்ப்போமங்க. வாருங்கள். வாழ்க வளமுடன். இச்சி எனது சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இத்துடன் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், நார்வே மண்டலத்தினருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.